ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நாம் ஹிந்தி பேசிக்லேருந்து கற்றுக்க போகிறோம். ஹிந்தியில் பேசிக் லெட்டர்ஸ், அதாவது உயிரெழுத்துக்கள் வவல்ஸ் கற்றுக்க போகிறோம். ஹிந்தியில் உயிரெழுத்துக்களை பார்த்திங்கன்னா ஸ்வர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? உயிரெழுத்துக்கள் ஸ்வர் வவல்ஸ். ஓகேங்களா? என்னென்ன லெட்டர்ஸ் இருக்குது, அதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோன்னு பார்க்குறோம். அதுக்கப்புறமா ஒவ்வொரு லெட்டராக எப்படி எழுதி பழகலாங்கிறது பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு லெட்டர் பார்த்திங்கன்னா ஆ. ஆன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம். ஆ, இ, ஈ, உ, ரூ. ரூன்னு சொல்ல இது எல்லாத்துக்குமே இது வந்து பொதுவானது. நெக்ஸ்ட்டு ஏ. ஏ அப்படிங்கிற குரில் கிடையாது, குரிலான ஏ கிடையாது, ஏ. நெக்ஸ்ட்டு ஐ. ஓ, அதே மாதிரி ஓ குரில் கிடையாது, ஓ தான் இருக்குது, ஓ. நெக்ஸ்ட்டு ஔ. இது வரைக்கும் மொத்தமாக 11 லெட்டர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஆயுத எழுத்துன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஹிந்தியில் 2 லெட்டர்ஸ் இருக்குது. அதில் அம், அம், ஆஹா. ஓகேங்களா? அ, ஆ, இ, ஈ, உ, ஊ. இது வரைக்கும் தமிழில் சேம். நெக்ஸ்ட்டு க்ரூ. ஏ, ஐ, ஓ, ஔ, அம், ஆஹா. ஓகேங்களா? மொத்தம் 11 லெட்டர்ஸ். மொத்தம் 11 இதோட. அதுக்கப்புறம் 2 லெட்டர்ஸ், டோட்டலாக 13 லெட்டர்ஸ். ஓகேங்களா? இப்போ வாங்க அந்த ஸ்வர் லெட்டர்ஸை நம்ம எழுதி பழகலாம். ஃபஸ்ட் லெட்டர் ஆ. ஆ வந்து 3 மாதிரி போட்டு பக்கத்தில் ஒரு கோடு போட்டு அதோட ஜாயின் பண்ணிங்கன்னா ஆ, மேலே ஒரு கோடு. அதே மாதிரி ஆ பக்கத்தில் ஒரு கால் வாங்கினீங்கன்னா ஆ ஆயிரும். நெக்ஸ்ட்டு ஈ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் போடணும். ஈலேயே வந்து மேலே ஒரு கொம்பு சுழிச்சிங்க அப்படின்னா அதுக்கு ஈ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆ ஈ போட்டுட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து உ. அதே 3 போட்டு மேலே ஒரு கோடு மட்டும் போட்டிங்கன்னா உ. அதுலேயே சென்டர்லேருந்து ஒரு கொம்பு இழுத்துட்டு வந்தீங்கன்னா அதுக்கு பேர் ஊ. க்ரூ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேவை தலைகீழாக போட்டு ஒரு சுழிச்சு விட்டு சி மாதிரி போடணும். இதே இன்னொரு தடவை சொல்கிறேன் பாருங்கள். ஒரு கோடு போட்டு கேவை திருப்பி போட்டு எஸ் மாதிரி ஆரம்பித்து சி மாதிரி போடணும். மேலே ஒரு கோடு. கண்டிப்பாக எல்லா லெட்டர்ஸும் மேலே ஒரு கோடு வச்சு தான் ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட்டு ஏ பாருங்கள். எப்படியும் போல் 2 தடவை போல் ஒரு கோடு, அதுக்கப்புறம் ஸ்லாண்டிங் சின்ன கோடு டாட் வச்சு மறுபடியும் மேலே ஒரு கோடு போடுறோம். இது ஏ. நெக்ஸ்ட்டு வந்து ஐ. மேலே ஒரு கொம்பு போட்டிங்கன்னா ஐ. இன்னொரு தடவை பார்க்கணும். மேலே ஒரு கோடு, ஒரு வெர்டிக்கல் ஸ்லாண்டிங், ஒரு சின்ன கோடு போட்டு மேலே ஒரு கொம்பு போடணும். இதுதான் ஏ. நெக்ஸ்ட் லெட்டர் பார்த்திங்கன்னா ஓ. 3 போட்டு அதே மாதிரி ஆ போட்டோம் இல்லைங்களா, அதே மாதிரி போட்டு பக்கத்தில் மேலே ஒரு கொம்பு. அதே மாதிரி ஆ பக்கத்தில் போட்டு ஒரு கொம்பு, டபுள் கொம்பு போட்டிங்கன்னா அது ஔ ஆயிரும். ஓ, இது வந்து ஔ. நெக்ஸ்ட்டு ஆயுத எழுத்து. அதே ஆ மாதிரியே ஸ்டார்ட் பண்ணி மேலே ஒரு புள்ளி வச்சிங்கன்னா அம். ஆ ஸ்டார்ட் பண்ணி பக்கத்தில் 2 புள்ளி கோலன் மாதிரி வச்சிங்கன்னா அது ஆஹா. இப்போ ஸ்வர் எப்படி எழுதுறோன்னு பாருங்கள். ஸ்வர் இஸ் வா இர், இந்த மாதிரி தான் எழுதணும். ஸோ இது வரைக்கும் நாம் எப்படி எழுத்துக்கள் எழுதுறது ஹிந்தியில் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுதான் எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம வியஞ்சன், அதாவது மெய்யெழுத்துக்கள் பார்க்க போகிறோம். அது என்னென்னு சொல்லி பார்ப்போம். எப்படி எழுதுறது அப்படிங்கிறதும் பார்ப்போம். ப்ளீஸ் நீங்கள் வந்து இதை எழுதி பாருங்க, அப்போ தான் ப்ராக்டிஸ் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.